Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் தாம் அவதூறு பரப்பியதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தன் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக வழக்கறிஞர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். தக்க நடவடிக்கை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா 2003 உயில் எழுதி வச்சோன்னே வாங்கினோன்னே எடுத்திருந்தாங்கன்னா அந்த கோயில் அந்த சொத்தெல்லாம் கோயில் சொத்தாக இருந்திருக்கும். இன்றைக்கி என்னுடைய குற்றச்சாட்டு தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை. என்னுடைய குற்றச்சாட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் தணிக்கைத்துறை அவர்கள் 2010, 2011 அதாவது 9 வருடங்கள் கழித்து இல்லை ஒரு 7 வருடங்கள் கழித்து அவர்கள் தணிக்கை செய்து அதில் தான் இது 1000 கோடி ரூபா சொத்து ஒருத்தர் எழுதி வச்சார். அதை ஆணையர் மெல்ல அனுப்புகிறாரு இணை ஆணையருக்கு, இணை ஆணையர் மெல்ல அனுப்புகிறாரு செயல் அலுவலருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இதை பற்றி ஒன்றும் சரியான நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதை வைத்து தான் சொல்லி இன்றைக்கி அந்த உயில் இருக்கிறதா, அது செல்லுபடியாகக்கூடிய உயிலா, அந்த சொத்துக்கள் எல்லாம் எழுதி வைக்க அவருக்கு உரிமை இருக்கிறதா என்றெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வைத்தேன். தக்க நடவடிக்கை என்பது கோயில் சொத்தை பாதுகாப்பது தான் தக்க நடவடிக்கை. யாராவது தணிக்கை அறிக்கையில் இப்படி வந்திருக்கிறது, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேங்கிறது தக்க நடவடிக்கை கிடையாது. ஆனால் எப்போவுமே என்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாத அறநிலையத்துறை ஒரே நாளில் ஓடி இல்லை அந்த உயிலை எழுதியவரே ரத்து செய்து விட்டார், அது அவருடைய காலத்திற்கு பிறகுதான் வரும் அப்படின்னு ஒரு முரண்பாடான பதிலை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த இணை ஆணையர் என்பவர் சட்டம் படித்தவராக இருக்க வேண்டும். இது மறுப்பு கொடுத்தபோது மாரிமுத்து தான் இணை ஆணையராக இருந்தார் என்று நினைக்கிறேன். அவரை நான் நீதிமன்றத்தில் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வழக்கு ஒன்றில் நீதிபதிகள் அவரை நேரில் கோர்ட்டுக்கு வரும்படி சொல்லியிருந்தார்கள். அதுபடி அவர் வந்தார். என்னுடைய வழக்கில்தான் பழனி கோயில் மலைக்கோயிலில் மொபைல் ஃபோன் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டது. அப்பொழுது பல கேள்விகளை மாண்புமிகு நீதிபதிகள் திரு மகாதேவன் அவர்களும் திரு ஆதிகேசவல் அவர்களும் மாரிமுத்துவிடம் கேட்டபோது அவரிடம் சரியான பதிலே வரவில்லை. அப்புறம்தான் புரிந்தது நீதிபதிகள் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்வியெல்லாம் அவருக்கு ஒருவேளை புரியவில்லையோ என்று. அப்புறம் அறநிலையத்துறை வழக்கறிஞர் அவருக்கு எடுத்து சொன்னவுடன் அவர் தமிழிலே பதில் அளித்தார். பிறகு நீதிபதிகளும் தமிழிலே அவரை கேட்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அவர் பதவி உயர்வு பெற்று கூடுதல் ஆணையராக சென்னைக்கு வந்திருக்கிறார். நான் சொன்னது தணிக்கை அறிக்கையில் வந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அந்த 2010-2011 தணிக்கை அறிக்கையில் 60ஆம் பக்கத்தில் உள்ள குற்றச்சாட்டு. இதை நான் தனியாக ஏதோ கண்டுபிடித்து வைக்கவில்லை. அந்த குற்றச்சாட்டிலே இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரிக்க வேண்டும் என்று தான் கேட்டிருந்தேன். சரி, அந்த உயிலை ரத்து செய்து விட்டார் என்று கோயில் நிர்வாக தரப்பில் சொல்கிறார்கள். அப்படி ஒரு கோயிலுக்காக எழுதி வைத்த சொத்துக்களை சட்டென்று ஒருவரால் ரத்து செய்ய முடியுமா? உயில் எழுதிய போது அதில் அவர் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் என்ன நிபந்தனைகள் போட்டு அவர் உயில் எழுதினார்? அந்த நிபந்தனைகள் ரத்து செய்வதற்கு பின்பற்றப்பட்டனவா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பொதுவாக ஒருத்தர் தர்ம காரியத்துக்கு உயில் எழுதி வச்சுட்டு அப்புறம் அதை ரத்து செய்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? ஆங்கிலத்தில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் விசாரிக்க நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றம் இவ்வளவு பெரிய சொத்து திடீரென்று எழுதிவிட்டு திடீரென்று ரத்து செய்து விட்டார் என்றால் நீதிமன்றம் அவசியம் விசாரிக்கும். அதே மாதிரி கோயர்ஷன் ஒன்று, அதாவது மிரட்டப்பட்டாரா? சொத்துக்களை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோயிலுக்கு எழுதி வைத்து விட்டீர்களே என்று அவரை மிரட்டியிருக்கலாம், இல்லை அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் ரத்து செய்தாரா என்பதை ஆணையர் விசாரித்திருக்க வேண்டும். தணிக்கையாளர்கள் குறிப்பிட்ட பிறகாவது விசாரித்திருக்க வேண்டும். ஏன்னா தணிக்கையாளர்கள் ஆணையரின் தனி கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள், அதை செய்யவில்லை. ஆனால் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் அவதூறு பரப்புகிறார். அவதூறு என்பது இல்லாத ஒன்றை நற்பெயர் உள்ள ஒருவருக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்று களங்கம் கற்பிப்பது தான் அவதூறு. இந்த கோயில் நிர்வாகத்தில் செயலாளர் மோசடியாக இருக்கிறார். பல சொத்துக்கள் எங்கே போயின என்றே தெரியவில்லை. அவற்றை பற்றியும் தணிக்கை அறிக்கையில் வந்திருக்கின்றன, அதே தணிக்கை அறிக்கையில் வந்திருக்கின்றன. இப்படி கெட்ட பெயர் உள்ள ஒருவருக்கு உண்மையை சொன்னால் அவதூறு என்பது வராது. பழனி கோயில் விஷயத்தில்
ஒரு மடத்தின் சொத்து 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்கிறார்கள். அந்த கைட்லைனை பார்த்தா ஒரு 30 கோடி ரூபா மதிப்பு வருது. 27,500 ரூபாய் ஒரு சதுர அடி என்று போட்டிருக்கிறது. அதை மறுபடியும் சரிபார்க்க வேண்டும். 30 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்து விட்டார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர் மாரிமுத்து அவர்கள் பதிவுத்துறைக்கு எழுதி இதை பதிவு செய்ய வேண்டாம் என்று ஆட்சேபம் கொடுத்தார். 6 முறை கொடுத்ததாக சொல்கிறார். எதற்கு 6 முறை கொடுக்க வேண்டும்? ஒரு முறை இது கோயில் சொத்து இல்லை மடத்தினுடைய சொத்து என்று சொன்னாலே அவர்கள் 0 வேல்யூ செய்து விடுவார்கள். அப்படி செய்யாமல் 6 முறை எதற்கு கொடுக்க வேண்டும்? அதுவும் புரியவில்லை. நான் அதை பற்றி பேசவே இல்லை. 1000 கோடி சொத்து தணிக்கையருக்கு உள்ளதான் சொன்னேன். ஆனால் நான் சொன்ன நேரமும் இந்த 100 கோடி சொத்து விவகாரம் வெடித்த நேரமும் ஒன்றாக இருந்ததால் இவர்கள் இந்த 100 கோடி ரூபாயே சமாளிக்க முடியவில்லை. அதுக்குள் 1000 கோடியை கலப்புகிறார் டிஆர் ரமேஷ் என்று அவசரமாக பதில் கொடுத்ததாக எனக்கு தோணுகிறது. இல்லாவிட்டால் இவர்கள் பதில் கொடுக்கின்ற ஆட்களே இல்லை. இதுவரை கொடுத்ததில்லை. பெரிய பெரிய குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருக்கிறேன். இதுவரை பதில் கொடுத்ததில்லை. ஒரு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். காரணம், நான் எதையும் அத்துமீறி செய்ய மாட்டேன், எதையும் அநியாயமாக செய்ய மாட்டேன். என்னிடம் உள்ள ஆவணங்களில் சட்டப்படி என்ன நடந்திருக்க வேண்டுமோ அதை குறித்து தான் 15 வருடங்களாக அறநிலைத்துறை விஷயத்தில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். நீதிமன்றத்தின் நன்மதிப்பையும் பெற்றுள்ளேன் பல விஷயங்களில். அவர்கள் முதலில் அவர் காலத்துக்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்பதை மீண்டும் ஒரு விரைவான பதில் அறிக்கையை கொடுக்கட்டும். அதன் பிறகு பார்ப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.